இப்போ தளபதிக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ ஃபேன்ஸ் சார்பாக விஷஸ் கேட்குறோம். ஓகே. தளபதிக்கு என்னோட சார்பில் வெரி ஹாப்பி பர்த்டே. அவர் நீண்ட நாள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி சார். ஹாப்பி பர்த்டே தளபதி. விஷ் ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி விஜய் சார். ஹாப்பி பர்த்டே தளபதி. என்னோட அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரதர். தளபதி எந்த அளவுக்கு பிடிக்கும். உங்கள் ஸ்டைல், உங்கள் ஃபேனுக்கு உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் 67 ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன். அந்த ஏஜ்லேயும் உங்கள் பாடி ஸ்ட்ரக்சருக்காக நாங்கள் ரொம்ப ஃபேன். தளபதி நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம்? எனக்கு பிடிச்ச படம் வந்து பைரவா. மாஸ்டரு அதெல்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோவா பார்க்க பிடிக்கல. ஆனால் அது வரைக்கும் அந்த படம் கில்லி இப்போல்லாம் கூட ரொம்ப ஃபேமஸாக பண்ணு. ஓகே தான். கில்லி. கில்லி ப்ரோ. கில்லி. கில்லி. சிவகாசி. பர்சனல் ஃபேவரட்னா எங்கள் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை, சூப்பர் சார். அந்த மாதிரி படங்கள்லாம் நாங்களும் வந்து என்னோட காலேஜ் டேஸில் நானும் லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஏன்னா ராஜா சாரோடது இளையராஜா சாரோடது பிரதரோட காம்பினேஷனில் எல்லா படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பீரியடில் இருக்க படங்கள் தான் இன்னமும் நம்மலாம் எவர் கிரீன் சாங்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இன்ன வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். என்னோட இங்கே இருக்கனாலும் லோக்கல் பாட்டு கேட்கனாலும் நம்ம எங்கே எந்த ஊரில் வேலை செய்கிறோம்னாலும் அங்கேயும் அப்படி தான் மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம இங்கே நமக்கு எப்படி ஆடியன்ஸ் நம்ம ஊரில் இருக்கோ அதே தான் வெளியூர்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு டேனா அந்த மாதிரி கொண்டாடுறதோடு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன் பைரவா அது எனக்கு என்னமோ தெரியல. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 டைம்ஸ் பார்த்துட்டேன் யூடியூப்பில் சீன்ஸ்லாம் ரெகுலராக எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்கணுன்னு அந்த படம் தான் பார்ப்பேன். அதில் நல்லா கேரக்டர் பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய படங்கள் இருந்தும் இந்த பைரவா சொன்னதுக்கு என்ன ரீசன்? எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்ச படம் அவ்வளோதான். ஏன் சிவகாசி? அந்த பாட்டுக்காக. எந்த பாட்டு? எந்தரா கூட ஆடுவார்ல. அந்த பாட்டா? அந்த கோடம்பாக்கம் ஏரியா அந்த சாங்கா? அதில் பிரகாஷ் ராஜ் நல்லா பண்ணியிருப்பாரு. நல்லா இருக்கும். பிரகாஷ் ராஜ் நல்லா பண்ணியிருப்பாரு. இது கில்லி ரீ-ரிலீஸ் பார்த்தீங்களா தியேட்டரில்? இன்னும் இல்லை ப்ரோ. அவர் அதில் மாசா நடிச்சிருப்பாரு. அதனால பிடிக்கும். எத்தனை வாட்டி ஸ்க்ரீனில் பார்த்தீங்க? ரீரிலீஸ் அப்போ போய் பார்க்கல. பட் ஆனால் ஃபோனில் பார்ப்போம், அடிக்கடிக்கு பார்ப்போம். அடிக்கடி வந்துட்டு இந்த லோக்கல் சேனலில் பார்த்து நான்லாம் வந்து போட்டாலே அன்னைக்கு டேவே கில்லி படத்துலேயே வந்துட்டு ஓடிடும். நான் ஒரு 10-15 தடவை பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக தேட்டரில் ஆஃபீஸை கட் அடிச்சுட்டுலாம் 4 தடவை போய் பார்த்தோம். ஒரே நாளில் 4 ஷோ புக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட போனோம். மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு ஒரு லவர் பாய் உள்ளுக்குள்ளே அப்படியே ட்ராவல் ஆகுது. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து லவ் மேரேஜ் தான். ஸோ அதனால் அதை தான் எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி பாட்டுகள் வந்து எங்களை மாதிரி ஏஜில் இருக்க ஆளுங்களுக்குலாம் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கும் சரி என்னோட நண்பர்களுக்கும் சரி அந்த மாதிரி பாட்டுங்கள் தான் பிடிக்கும் இன்ன வரைக்கும். ஸோ அப்படி தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தளபதிட்டேருந்து ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஏதாவது விஷயம் இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆட்டிடியூட் ராங்காகவும் இருக்காது, ஓகேவா இருக்கும். அது பிடிக்கும். ஆட்டிடியூட். சிம்பிளிசிட்டி. எங்கே போனாலும் அவர் நடந்துக்கிற ஸ்டைல், அவர் வந்த இடமும் தெரியாது, இப்படி போகிறதும் தெரியாது. சிம்பிளாக வருவார், சிம்பிளாக போயிடுவார். அவர் ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்பீச் பேசுறது நல்லா 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 இருக்கு. அந்த எந்த ரீச் லெவல்ல இருந்தாலும் நம்ம அந்த பெரிய பொசிஷனில் போனாலும் நான் இப்படி வந்தவன் தான். ஸோ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும், அவ்வளோதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நினைத்தேன் வந்தாய் அந்த பீரியடில் ஒரு லுக்கில் இருப்பாப்புல. அப்புறம் வந்து திருமலை கில்லி இந்த இடத்துல வந்து பீரியடில் ஒரு லுக்கில் இருப்பார். இப்போ லியோ மாஸ்டர் இந்த இடத்துல ஒரு லுக்கில் இருக்காங்க. உங்களுடைய ஃபேவரட்? என்னோட ஃபேவரட் லுக் வந்து லியோலலாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. மாஸ்டரில் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க மாஸ்டர் படத்தை நல்லா உத்து பார்த்துருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் படம் பார்த்தாங்களா தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு ஐ திங்க் ஹேர் ஸ்டைல் எல்லாம் லியோவில் எனக்கு பிடிக்கல. மாஸ்டர் அதெல்லாம் பிடிக்கும். மாஸ்டர்ல தான் கம்ப்ளீட் சேஞ்ச் அதில் அதுக்கப்புறம் தான் ரொம்ப மாறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே தான். அது முன்னாடி வரைக்கும் எனக்கு பிடிக்கும். எனக்கு இப்போ லியோ வந்தது தான். லியோ தான் உங்களுக்கு பர்சனல். ஓகே, அந்த ஹேர் ஸ்டைல் அந்த விஜய் தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும். எனக்கு அந்த சிவகாசி அந்த மாதிரி இதுவில் தான் பிடிக்கும். அந்த பீக்ல இருக்க டைம். அந்த நினைத்தேன் வந்தாய் 2 பேர். பாத்தியா, நினைத்தேன் வந்தாய்க்கு போயிட்டாங்க. ஸோ அது பிடிக்கும். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸில் இருந்த தளபதி தான். அடாடாடாடா, ஃப்ரெண்ட்ஸில் தளபதி சூப்பர் ஐயா. இல்தக்கசையா அந்த தளபதி தான் எப்போவுமே. ஓகே தலைவர், நான் நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்குறப்ப ஒரு சில டிஃப்ரெண்டான ஆன்சர் வரப்போ சந்தோஷமா. ஆமாம், கில்லி தான் ப்ரோ பிடிக்கும். ஆமாம், அந்த டைப் ஆஃப் வேரியேஷன். ஆமாம். சரி, நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து தளபதி வியர் பண்ணியிருப்பார்ல, உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு மாதிரி ஷர்ட் போக்கிரியில் ஒரு மாதிரி இருக்கும் கெட்டப்பு. அப்புறம் வந்து இப்போ தளபதி ஒரு ஆடியோ லான்ச் வர்றாருன்னா வேற மாதிரி இருக்கும் ஒரு கெட்டப். உங்களுக்கு எந்த காஸ்டியூம் பயங்கரமாக? ஒரு பிளாக் அண்ட் பிளாக் கோட்டில் திடீர்னு வருவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமலையில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷர்ட்டு யூஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி
இந்த ஆடியோ லான்ச்சில் கோட் ஷூட்டிங் மாதிரி. ஆடியோ லான்ச்ல அந்த பிளாக் அண்ட் பிளாக். போக்ரியில் அந்த செக்குடு ஷர்ட் போட்டிருப்பார்ல அதில் மாசா இருப்பாப்புல. காஸ்டியூம் வைஸ் பார்த்தீங்கன்னா காஸ்டியூமுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இந்த படம் அசாசன்ஸ் கிரீட் மாதிரி ஒரு காஸ்டியூமில் வருவார்ல, அது அந்த படம் பேர் டக்கு ஞாபகம் இல்லை, படம் ஞாபகம் இல்லை. அந்த இந்த இதெல்லாம் போட்டுட்டு அந்த வால் வேற வேலாயுதம் வேலாயுதம் அந்த காஸ்டியூம் இப்படி காஸ்டியூமுக்குன்னா அந்த படம் அந்த அந்த காஸ்டியூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். தமிழன் படத்தில் இந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு வேஷ்டி போட்டு கட்டிட்டு வருவார் இல்லைங்களா. அஃப்கோர்ஸ் அது நம்ம தமிழ் பாரம்பரியம் இல்லை படத்தில் வந்து வர பாட்டு வந்து அந்த நல்ல அந்த அந்த காஸ்டியூம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமாம், அதே அந்த ஏர்போர்ட் ஷாட் இருக்கு இல்லைங்களா, அது உண்மையிலே எனக்கு இன்ன வரைக்குமே எப்போயுமே வந்து அது ஒன்று பிடிக்கும். அது துப்பாக்கி படத்தில் வந்து ஐம் வெயிட்டிங்னு சொல்லுவார் இல்லைங்களா, அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஜானரில் ஒன்று அந்த ஜானரில் ஒன்று பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ அடுத்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அது என்னோட மனமான வார்த்தைக்கு. நீங்கள் ஸ்டைலாக அந்த கிளாஸ்லாம் போட்டுருக்கனால ஒரு கேள்வி கேட்குறேன். தளபதி வந்து அரசியலுக்கு வர்றாருல, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். ஆமாம், அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்மளுக்கு தேவையில்லாதது. அவர் எங்கே வந்தாலுமே அவருக்கு சக்ஸஸ் தானே. எப்படி வந்தாலுமே அவரோட ஸ்டைல் அவர் தனி ஸ்டைல் தான். அவரோட ஸ்டைல் தனி ஸ்டைல் எங்கே வந்தாலும் அவர் சக்ஸஸ் தான். அவருக்குன்னு ஒரு இது இருக்குது, அவருக்குன்னு ஒரு நல்லது தான். ஓகே தான் ப்ரோ, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தளபதி வந்தால் ஓகே தான். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு தளபதி வந்தா ஓகே. சிம்பிளாக உங்களோட ஆதரவு லைட்டாக தெரியும். ஆமாம், கண்டிப்பாக எங்கள் ஆதரவுன்னு இல்லை, எங்களை மாதிரி இருக்க எல்லா கேர்ள்ஸோட ஆதரவும் தளபதி தான். எனக்கு இதாக தான் இருக்குது ப்ரோ, நல்லதாக ஏதோ ஒரு புதுசாக மாற்றம் வரும்னு தெரியுது. மாற்றம் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஆமாம் ப்ரோ. ஓகே, தளபதி வந்தா ஆதரவு உண்டு. இருக்குது ப்ரோ, நல்லதான். கண்டிப்பாக ஆதரவு உண்டு. ஐடியா ஐடியா இல்லை. உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் தி பார்ட்டி ஆரம்பித்ததுக்கு. நல்லபடியாக பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் இருக்காங்க. அது விஷயமாகவும் நான் உங்களுக்கு சந்திக்க சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக சந்தித்து என்னோடய வாழ்த்துக்களை நான் டைரெக்டாகவே சொல்ல விருப்பப்படுறேன். சொல்ல விருப்பப்படுறேன். சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா சந்திப்போம். உண்மையில் நல்லா இருக்கும், தலை வந்தால் நல்லா இருக்கும். நல்லது செய்வார், எஸ், அவர் வந்தே ஆகணும். அவர் வந்தால் தான் நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். போதும், வயசானவங்களாம் நல்லா ஆண்டுட்டாங்க, இனிமேல் யூத் வந்தால் தான் நமக்கு சேஞ்சஸ் நிறைய வரும். ஆனால் அவர் வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவார், நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து சீமானவர்களோட சேருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில டாக் வந்து இருக்குது. சரிங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் இல்லைங்களா. நம்ம ஆஸ் அ பப்ளிக்காக வந்து என்ன விருப்பப்படுறோன்னா, யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அது உண்மையாக வரவேற்கத்தக்கப்படுறது தான். இப்போ பிரதர் வந்து நல்லபடியாக பண்ணுறாருன்னா உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஆடியன்ஸுன்னு இருக்குது. அதை விட்டுட்டு வந்துட்டு இதை பண்ணுறாருன்னா அதுக்கு அப்போ மக்கள் மேலே அவர் எவ்வளோ நம்பிக்கையும் அவரோட இன்வால்மெண்ட்டு காமிக்கிறாருன்னு இருக்காருங்களா. அதுக்கு என்னோட மனமார்ந்த வார்த்தைகள். கூட்டணி இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. கூட்டணி இல்லாமல் இருக்கக்கூடாது, தனியாக வரணும். அப்போ தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இருக்காது. கூட்டணி இல்லாமல் வந்தாருன்னா அவருக்கு நல்ல. எப்படியுமே தளபதி வந்து எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க நமக்கே தெரியும். ஃபேன்ஸே இருக்காங்க, அதுலேயே ஜெயிச்சிருவார் அவர். அதான் ப்ரோ தெரில. ஆனால் சீமான் பேசிகிட்டு இருக்காரு அப்படி தான். ஆனால் தனியாக இருந்தாலே ஓகே தான், தளபதி இதாகலாம். ஏன்னா தளபதி வந்து சீமானோட சேர்றதை பற்றி ஸ்டாலின் என்ன நினைக்கிறான்றது முக்கியம் இல்லை, அதனால கேட்டேன் ப்ரோ. ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆந்திராவில் வந்து இவர் நம்மளோட பவன் கல்யாண் ஜெயிச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் டெஃபினட்டாக வந்து தளபதி ஒரு ஒன்று இருப்பார்ப்பா, ஒன்று பண்ணுவார்ப்பான்னு ஒரு டாக் போகுது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் 2026 தளபதி தான். 2026 ஆமாம், கப்பு முக்கியம். ஆமாம், அதே தான். ஆனால் அவர் தான் கன்ஃபார்மாக அவர் தான் வருவார். தளபதியும் மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கலாம்ல. நம்ம அவரும் அடுத்த சிஎம் நம்ம மோட்டிவேட் பண்ணலாம்ல. அப்போ அங்கே அந்த ஸ்டேட்டில் அவர் வரலாம்னா நம்ம ஸ்டேட்டில் அவர் வரலாம்ல. ஓகே, இன்டெரக்டாக உங்கள் ஆதரவு டேரக்டாக சொல்லிட்டீங்க. எப்போதுமே நம்ம தளபதி தான்.